நான் எங்கள் வீட்டில் சிலை வச்சுருக்கேன் தெரியுமான்னு சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க. சிலையை பார்த்தா சிலையாக தான் இருக்கும், அது எப்படி சுவாமியாக மாறும்? இப்போ நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ஒரு படமாக பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சதையோ இல்லை பிரிண்ட் அடித்ததையோ பார்த்து ரசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சுவாமியாக பாருங்கள். அப்போ சுவாமியாக பார்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விருந்தினர் வராங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா எவ்வளோ நம்ம இது நீங்களும் சரி நானும் சரி எல்லோரும் தான். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இடத்த சுத்தம் பண்ணுறோம், அப்படியே ஒரு பாலிஷாக அப்படியே பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட நம்மளெல்லாம் படைச்ச கடவுள், நம்மளை வாழ வைக்கிற கடவுள் நம்ம வீட்டில் இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள்னால் நான் சொல்கிறது என்ன, அட்லீஸ்ட் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசாதீங்க, வீட்டில் உட்காந்து மதுப்பிரியர் வேலையெல்லாம் பண்ணாதீங்க, வீட்டில் உட்காந்து பிடிக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வீட்டில் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. அப்போ தெய்வத்தையும் வச்சுட்டு நம்மளை வாழ வைக்கிற தெய்வத்தையும் நம்ம குல தெய்வத்தையும் வச்சுட்டு வீட்டில் சில தவறுகளையும் தப்புகளையும் தெரிஞ்சே பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த தெய்வம் எப்படி வரும்? சில பேர் வீட்டில் பாருங்கள், தப்பான ஆளுங்க கூட பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல நான் எப்படி பாசிட்டிவ் வைப் வரும்? அவங்களுக்கும் வராது, அந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்களுக்கும் வராது, அந்த இடத்துல வைப்பையும் கெடுத்துருவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இது வைப்ரேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நான் பணிவாக உங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, நிறைய உங்களால் வழிபாடுகள் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த தெய்வங்களை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அது திருவுருவ படம் ரூபத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ படமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் வந்தாலும் சரி, திருவுருவ சிலையில் வந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காம, டீ கூட கொடுக்காம, காஃபி கூட கொடுக்காம, சாப்பாடு கூட போடாமல் நல்லா இருக்கீங்க கேட்டால் அடுத்த தடவை வரவே மாட்டாங்க. அது மாதிரி தெய்வத்தை கூட்டிகிட்டு நீங்கள் வர வச்சுட்டு அவங்கள பட்னி போட்டு சரிங்களா அவங்கள ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டிங்கன்னா அதோட பாதிப்பு வந்து சுவாமிக்கு கிடையாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி முடிகிற விஷயத்த தயவு செஞ்சு செய்யுங்க. ஆனால் உங்கள்ட்டெல்லாம் கெஞ்சி கேட்குறது என்னென்னா, தயவு செஞ்சுங்க, இதில் பார்க்கக்கூடிய வாஸ்து வல்லுனர், அந்த வல்லுனர், இந்த வல்லுனர், எந்த வல்லுநராக இருந்தாலும் சரிங்க, தயவு செஞ்சு வீடு கட்டும் போது பூஜை ரூமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா? நீங்கள் பெட்ரூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க, லிவிங் ரூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க, பெரிய கபோர்டு வைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க, எலிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க, வாஸ்துப்படி அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இன்டீரியர் பண்ணுங்கள். கொஞ்சம் பூஜை ரூம் அட்லீஸ்ட் நம்ம 24 மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கும், அவங்க உட்காந்து சுவாமி கும்பிட்றதுக்கும், அது எந்த ஒரு மார்க்கமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், நம்ம உயர்வான ஹிந்து தர்மமாக இருக்கட்டும், அப்போ அதுக்குன்னு ஒரு நம்மளோட என்லைட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுக்க சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி பயிற்சிகளை செய்யும்போது, ஆன்மீக ரீதியாக விஷயங்களை நீங்கள் பயிற்சி செய்யும் போதும், தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுதும் அந்த இடமே வைப்ரேஷன் ஆகிடுது. அந்த மாதிரி கெட்டத்தனமாக பேசக்கூடிய ஆளுகள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த வீட்டில் உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து தப்பான வார்த்தை பேச கழட்டி விட்டுருங்க. அந்த உறவே நமக்கு வேணாம். ஏன்னா அந்த இடங்களை வந்து வைப்ரேஷனை கெடுக்கக்கூடிய ஆளுகள் இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லி பாருங்கப்பா, மாறிக்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க மாறவே இல்லை, அவங்க தப்பான இதில் இருக்காங்கன்னா வேறு நல்ல ஆளுகள் கிடைப்பாங்க. அது வேலைக்கு இருக்கக்கூடிய எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கூட பயணப்படுறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது மாற்றம் வரும்.